ஓம் சாந்தி. பிரம்மா பாபாவினுடைய அடிகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற 6வது படி தனிமையை விரும்புபவர், அதாவது ஏகாந்த பிரிய மற்றும் சரளமாக பகழும் குணமுடையவர். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாறுபட்ட குணாதிசயங்கள். தனிமையை விரும்புவர் அப்படின்னாக்கா நாம் தாராள மனம் உடையவராகவோ அல்லது சரளமான தன்மையுடைய இல்லாமல் தனிமை விரும்புவர் என்று பொருள் அல்ல. ஏன்னா நாம் ஒதுங்கி போபவர்கள் அல்ல, நாம் ஒரு சோஷியல் பீயிங்காக இருக்கின்றோம். இந்த உலக மாற்றத்திற்கான காரியத்தில் எல்லாருடைய சகயோகமும் நமக்கு தேவையாக இருக்கின்றது. நாமும் எல்லாருக்கும் சகயோகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் பாபாவனுடைய ஏகாந்த பிரியத்தில் 2 விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று ஞான சிந்தனையை அவர் செஞ்சார். 2வது பாபாவனுடைய அன்புல மூழ்கி இருந்தார். இந்த 2ஐயும் தான் அவர் ஏகாந்த ஒரு நிலையை விரும்புவோர் என்று பாபா கூறுகின்றார். ஆக நாம் தெய்வீக தன்மையினுடைய ஸ்திதியை அனுபவம் பண்ணணும்னா இந்த 2 வழிகள் தான். ஒன்று ஞான சிந்தனை செய்பவர்களாக இருக்க வேண்டும், இன்னொன்று பாபாவனுடைய அன்புல நம்ம மூழ்கி இருப்பவர்களாக இருக்க வேண்டும். குழந்தைகளிடம் பாபா இந்த ஒரு தன்மையின் காரணமாக சந்திப்பினுடைய அனுபவத்தை செய்வித்தார். அதாவது ஆத்மா பரமாத்மா பிரிந்து ரொம்ப காலம் ஆயிட்டு மறுபடியும் சந்திக்கும் போது அது அந்த அனுபவத்தை எப்படி பெறுகின்றது என்ற ஒரு அனுபவத்தை செய்விப்பவராக இருந்தார். அந்த அனுபவத்தை செய்விப்பதற்காகத்தான் அவர் ஏகாந்த பிரியராக இருக்க வேண்டும் என்று எப்போதுமே கூறுகின்றார். பாபா என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு நாளிலும் சரி, ஒவ்வொரு நாளிலும் சரி, நாம ஏகாந்தத்தில் இருப்பதற்கான முயற்சி செய்யணும். அதே நேரத்தில் பிறரோடு நாம் கலந்து செல்லவும் பழகிக்கொள்ள வேண்டும். இந்த 2ஐயும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது அவசியம் என்று கூறுகின்றார். இடையிடையே ஏகாந்தவாசியாக இருப்பதற்கான நேரத்தை நாம தான் எடுத்துக்கொள்ளணும் என்று கூறுகின்றார். இதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கடமைகளும் காரியங்களும் வெவ்வேறாக இருக்கின்ற காரணத்தினால அவர்களுக்கு உரிய நேரத்தில் இடையிடையே இதற்காக நேரத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்று கூறுகின்றார். ஏன்னா அப்பதான் நம்ம உள்ளபூர்வமாக அதில் ஈடுபட முடியும். பாபா சொல்றாங்க, இந்த சொந்தத்தில் கூட இனிமையினுடைய அனுபவத்தை நீங்க செய்ய வேண்டும். இருப்பது ஏகாந்தம், ஆனா அதுலேயும் ஒரு இனிமை இருக்கின்றது. அந்த இனிமையினுடைய அனுபவத்தை செய்ய வேண்டும். அதாவது அது வறட்சியாக இருக்கக்கூடாது. நார்மலா ஏகாந்தம் அப்படின்னாலே, விடுபட்டவர் என்றாலே ஒரு இனிமைத்தன்மை இல்லாம இருக்கும். ஆனா பாபா சொல்றாங்க, ஏகாந்த வாசி என்றாலே அந்த ஏகாந்தத்தினுடைய இனிமையை நீங்கள் அனுபவம் செய்வர்களாக இருக்க வேண்டும். அங்கதான் பாபா முற்றிலுமாக வேறுபடுகின்றார். ஆக நம்ம சமமான ஒரு நிலையும் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்ற அனுபவத்தையும் செய்ய வேண்டும். ஆக விடுபட்டவர், ஏகாந்த பிரியர், அதே நேரத்தில் எல்லாரும் கூட சரளமாக பழகக்கூடிய தன்மை உடையவர்களாக நாம இருக்க வேண்டும். பாபா சொல்றாங்க, ஏகாந்த பிரியர் அப்படின்னா சந்திப்பிலிருந்து தூரமாக இருப்பவர் என்று பொருள் அல்ல. ஏன்னா பிரம்மா பாபா பார்க்கலாம், நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்போது கூட, அதாவது எப்போ அவர் கர்மாத்தத்து நிலைக்கு ரொம்ப அருகாமையில் வந்துட்டாரு, அப்ப இடையிடையே கூட அவரு ஏகாந்த பிரியர் ஆனதை நம்ம கேட்டிருக்கின்றோம். அதனால தான் பாபா சொல்றாங்க, நீங்க சந்திப்பிலிருந்து தூரமாக ஆவதே நான் ஒருபொழுதும் ஏகாந்த பிரியன் என்று கூறுவது இல்லை என்று. அதனால தான் எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அளவுக்கு மீறினால் அதுல நன்மை இருக்க முடியாது இல்லையா? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ஏகாந்த பிரியர் நிலையை கூட அளவுக்கு மீறி போகக்கூடாதுன்றார். பேலன்ஸ்டா நாம இருந்தாதான் அதனுடைய பலன்களை நாமளும் அடைய முடியும், பிறருக்கு நாம கொடுக்க முடியும். ஆக ஏகாந்த பிரியர் அப்படின்னா
சர்வ சம்பந்தம் மற்றும் சர்வ சம்பந்தங்களுடைய ரசனை ரெண்டையும் ஒரே ஒருவருடன் கொண்டிருப்பது. எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாருமே இல்லை. இந்த ஒரு ஸ்திதி நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம ஏகாந்தத்தின் மூலமாக மட்டும்தான் அவருடைய சம்பந்தம் மற்றும் அவருடைய சம்பந்தத்தினுடைய அந்த ரசனையை நாம அனுபவம் பண்ண முடியும். அந்த ரசனையை நாம அனுபவம் பண்ணும்போது தான் அனுபவிய மூர்த்திகளாக நாம் ஆகின்றோம். நம்மளுடைய மனம் மற்றும் புத்தியானது வேற எங்கேயுமே சிதறவே சிதறாது. ஆக மனம் சிதறாமல் ஒருமுகப்பாட்டுடன் நாம ஏகாகிரதாவுடன் பாபாவுடன் இணைந்திருக்க வேண்டும். அவருடைய அன்புல நாம மூழ்கி இருக்க வேண்டும் என்றால் இந்த அனைத்து சம்பந்தங்களும் சம்பந்தங்களின் ரசனையும் நாம் ஒரு பாபாவுடன் தான் நாம அனுபவிக்க வேண்டும். ஆக நாம ஒரே சங்கல்பத்துல நிலைத்திருக்க வேண்டும். ரெண்டாவது, ஒரே ஒரு ஈடுபாட்டுல நாம இருக்க வேண்டும். அப்படின்னா கூட இந்த ஏகாந்த பிரியராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. இதுல இன்னொரு பெரிய லாபம் என்னன்னா, எந்த ஒரு கவர்ச்சியிலையும் நாம ஈடுபட மாட்டோம். அதாவது தேகமாகட்டும், தேகத்தினுடைய சம்பந்தங்களாகட்டும், தேகத்தினுடைய பதார்த்தமாகட்டும் அல்லது வைபவங்களாகட்டும், எதுவுமே நம்மளை கவர்ச்சி செய்யாம இருக்கணும். அப்படின்னா நாம ஏகாந்த பிரியராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆக நம்ம விட்டு செல்பவர்களும் அல்ல, ஒதுங்கி செல்பவர்களும் அல்ல, தூரமாக ஆபவர்களும் அல்ல, அதே நேரத்தில் நாம பற்றிலும் வருபவர்கள் அல்ல. ஆக நம்மளுடைய பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல பற்றற்ற வாழ்க்கை நமக்கு வேணும். அதே நேரத்தில் நாம இணக்கமுடன் செயலாற்றுபவர்களாகவும் ஈடுபாட்டுடன் இருப்பவர்களாகவும் நாம இருக்க வேண்டும். அதனால்தான் பாபா சொல்றாரு, சங்கல்ப சக்தி அதை ரொம்ப சுத்தமாகவும் சிரேஷ்டமானதாகவும் ஆக்கினால் மட்டும்தான் உங்களால இந்த ஏகாந்த பிரியமானவர்களாக இருக்க முடியும். பாபா ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றார், உங்களுடைய சிந்தனை சக்தியாக இருந்தாலும் சரி, அல்லது மாயையினுடைய தடையிலிருந்து நீங்க விடுபட விரும்பினாலும் சரி, அல்லது கெட்டவர்களுடைய சகவாசங்களில் இருந்தும் நீங்க உங்க தப்பித்து வர வேண்டும் என்றால் இந்த ஏகாந்த பிரியராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏன்னா பாருங்க, சகவாசம் அதனுடைய தாக்குதலை ரொம்ப அதிகமாகவே செய்கின்றது. அதனால்தான் நாம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் கூட தீயவர்களுடைய தொடர்புல அவர்களுடைய சம்பந்தத்துல வந்துட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நாமளும் ரொம்ப கெட்டவர்களாக ஆகிவிடுகின்றோம். அதனால்தான் மகாபாரதத்துல கர்ணன் 5 பாண்டவர்களுடைய குணாதிசயங்களை பெற்றவனாக இருந்தாலும் கூட அவனுடைய கூட நட்பு தான் அவனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது. ஈவன் அவனுக்கு சரின்னு தெரிஞ்சா கூட அதை அவன் எடுத்து கூற முடியாத ஒரு நிலையில் இருந்தான். அதை அவன் செஞ்சோற்று கடன் என்று கூட கூறிக்கொண்டிருந்தான். அதனாலதான் பாபா சொல்றாங்க, நீங்க எப்பொழுதுமே ஏகாந்தம் பிரியமானவர்களாக இருங்கள். அதாவது தேகம், தேக சம்பந்தங்கள், தேகத்தினுடைய பதார்த்தங்கள், வைபவங்கள், இதுல இருந்து உங்களை விலக்கி கொண்டு இருப்பதற்கான பயிற்சியை நீங்க செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். ஏன்னா எது வரைக்கும் நீங்க தேகத்திலிருந்து விலகவில்லையோ அது வரைக்கும் தேக சம்பந்தங்கள்லேருந்து எப்படி விலக முடியும்? ஆக தேக சம்பந்தங்கள்லேருந்து நம்ம விலக வேண்டும் என்றால் அனைத்து சம்பந்தங்களுடைய ரசனையை ஒரு பாபாவிடமிருந்து நாம பெற வேண்டும். அப்படி நாம பெறும்போதுதான் ஒரே எண்ணங்கள்ல முழு ஈடுபாட்டுடன் நாம ஈடுபட முடியும். ஆக பிராமண ஜென்மத்தினுடைய சர்வ சிரேஷ்டமான பிராப்தி அப்படின்னு சொன்னா, பாபா கிடைத்தார் என்றால் வெறுமனே தந்தையாக மட்டும் அவர் கிடைக்கல, சர்வ சம்பந்தத்தோட கிடைக்கின்றார். சர்வ சம்பந்தத்தோட கிடைக்கின்றார் என்றால் சர்வ பிராப்திகளையும் நமக்கு அளிக்கின்றார் என்று ஆகின்றது. எப்ப சர்வ சம்பந்தமும் சர்வ பிராப்திகளும் அவரிடமிருந்து அடைந்து விடுகின்றோமோ அப்ப எனக்கு வேற என்ன வேண்டி இருக்கின்றது? அப்பதான் நம்மளுடைய மனது பாடுகின்றது, எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன். அதோட நிறுத்தல, அடுத்த சென்டென்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது.
இனி அடைவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை. நான் சம்பன்னமாக அடைந்து விட்டேன். ஆத்மாவிற்கு என்ன தேவையோ அதை நான் அடைந்து விட்டேன், அதை நிரந்தரமாக பெற்று விட்டேன் என்ற அனுபவத்தினுடைய ஆதாரத்துல தானே இந்த பாட்டு நம்ம பாடுகின்றோம். உலகத்துல எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அது வேணும், இது வேணும், இவ்வளவு வேணும், அவ்வளவு வேணும், இது பத்தாது, அது பத்தாது, இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அனுபவம் பண்ற. ஆனா நாம் என்ன சொல்றோம்? எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம். அப்ப ஒரு பாபாவை நாம அடையும் பொழுது, சர்வ சம்பந்தத்தோட அடையும் பொழுது, சர்வ பிராப்திகளை அடையும் போது தானே இந்த பாடலை பாட முடியும். அப்படின்னா தானே நம்மளால திருப்தியாக இருக்க முடியும். அப்பதானே நாம எந்த ஆசைகளிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்க முடியும். ஏன்னா தேவதியானா தேவனுடைய முதல் குணாதிசயமே பாபா என்ன சொல்லியிருக்கார்? இச்சா மாத்திரம் அவித்யா. இச்சை என்றாலே என்னன்னு தெரியாது. அதாவது டிசையர், விருப்பு என்றாலே என்னன்னு தெரியாது. எப்ப விருப்புனாலே எனக்கு தெரியாதோ அவங்ககிட்ட வெறுப்பு எப்படி இருக்க முடியும்? சான்ஸே கிடையாது. ஆக வெறுப்பு நம்மகிட்ட வருது அப்படின்னாலே ஏதோ எனக்கு விருப்பம் இருக்கு என்பது தானே பொருளாகின்றது. அதனாலதான் தேகத்திலேருந்து நாம விடுபட்டு தேக சம்பந்தங்கள்லேருந்து நாம விடுபடணும்னா ஒரு பாபாட்ட சர்வ சம்பந்தங்களினுடைய, சர்வ பிராப்திகளினுடைய, சர்வ சம்பந்தங்களுடைய ரசனைகளை நாம அனுபவம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அதற்காகத்தான் ஏகாந்தம், ஒரு தனிமையை நம்ம நாட வேண்டியிருக்கு. 1000 பேருக்கு நடுவில் இருந்தாலும் கூட நான் தனியாக இருக்கிறேன், என் பாபாவுடன் நான் உறவாடி கொண்டிருக்கின்றேன், உரையாடி கொண்டிருக்கின்றேன், அவரிடமிருந்து நான் அடைந்து கொண்டிருக்கின்றேன், அந்த சம்பந்தத்தினுடைய பிராப்தியை நான் அடைந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அனுபவத்தை நாம் எல்லாமே பெறுகின்றோம் அல்லவா? பாபா சொல்லும் போது நம்ம பாபான்னு யாருமே சொல்றதில்லை, என்னுடைய பாபான்னு தான் சொல்றோம். என்னுடைய பாபா இனிமையான பாபா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். காரணம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு சப்ஜெக்டிவ் ஃபீலிங்கா இருந்தாலும் கூட எனக்கென்றே உரித்தாகிய ஒரு வித்தியாசமான அனுபவமாகத்தானே நாம் அதை பகிர்ந்து கொள்ளுகின்றோம். அதனால்தான் பாபா சொல்றாரு, சங்கல்ப சக்தியை நீங்க சுத்தமாகவும் வச்சிருக்கணும், சிரேஷ்டமாகவும் வச்சிருக்கணும். ஆக அமிர்த வேலையில நாம் ஒவ்வொருவரும் கூட ஏகாந்தத்துல அமர்ந்து அந்தர்முகா ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கான பயிற்சியை செய்யணும். பிரம்மா பாபா இந்த பயிற்சியை செய்ததின் மூலமாகத்தான் பிறரை ஆஹ்வான் செய்தார், அழைத்தார். அப்ப பிறருக்கு உயிர் தானத்தை கொடுத்தார். நம்ம அந்த ஹிஸ்டரியில பார்க்கிறோம், எத்தனையோ பேரு பாபாவை நேரடியா தெரிஞ்சவங்களா அறிந்தவங்களா தொடர்புல இல்லாம இருந்தாலும் கூட ஒரு உயிர் தானம் பெற்ற அனுபவத்தை அவங்க செஞ்சாங்கன்னா அமிர்த வேளையில பாபா 2 மணிக்கு ஏஞ்சி இந்த அந்தர் முகத்தால இருக்கின்ற பயிற்சியை அவர் செய்தாரு. அதனால அவரால் பிறருக்கு உயிர் பிச்சை என்பது கொடுக்க முடிந்தது. எதெல்லாம் ஆரம்பத்துல நடந்ததோ அதெல்லாம் கடைசியிலையும் நடக்கும்னு சொல்றார். ஆக சாட்சாத்காரம் ஆகட்டும், அல்லது எப்படி நாம வதனத்துக்கு போன பிறகு ஒரு துளி நமக்கு அந்த ரசம் கிடைச்சாலே போதுமானது, இந்த உடலுக்கு மாத கணக்காக உணவே தேவையில்லாம இருந்தது. அந்த மாதிரி நாம சூழ்நிலைய காட்சிகளை நம்ம இறுதியில கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றோம். ஆக பிரம்மா பாபா ஆனவர் எப்படி ஏகாந்தத்தில் இருந்து அமைதி சக்தியை அடைந்து பிறருக்கு உயிர் தானம் கொடுத்தாரோ அவரை நம்ம ஃபாலோ ஃபாதர் செய்ய வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமாக செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்க்கும்போது மனதின் சேவை, மன்சா சேவா ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. ஆக நாம லைட் ஹவுஸாகவும் இருக்கணும், மைட் ஹவுஸாகவும் இருக்கணும். அப்பதான் நாம அலைகளை பரப்பக்கூடியவர்களாக இருக்க முடியும். அப்படி நாம அலைகளை பரப்புவதன் மூலமாகத்தான் வீட்டினுடைய, அதாவது நம்மளுடைய புகலிடத்தினுடைய அனுபவத்தை அவங்களுக்கு செய்விக்க முடியும். எப்ப நாம நம்மளுடைய வீட்டினுடைய அனுபவத்தை, அதாவது ஞாரா பியாரா நாம கம்ப்ளீட்டா விடுதலை உணர்வை அனுபவம் செய்கின்றோமோ, நம்மளோட அனாதி சொரூபத்துல நாம நிலைத்திருக்கின்றோமோ, அந்த அனுபவத்தை நாம பிறருக்கு செய்விக்க வேண்டுமெனில் நாம ஏகாந்த பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா ஒரு அடிக்ஷனையும் எடுத்து பார்த்துங்க, அது என்ன பண்ணுது? நம்மளை அடிமைப்படுத்துகின்றது.
நீங்க எல்லா அடிக்ஷன்லேருந்து வெளியில வராம விடுதலை உணர்வு அனுபவம் பண்ண முடியாது. முதல்ல தேகத்திலேருந்து, அப்புறம் தேக சம்பந்தங்கள்லேருந்து, அப்புறம் பதார்த்தங்கள்லேருந்து, அப்புறம் வைபவங்கள்லேருந்து விடுபடணும்னா முதல்ல மனதிலேருந்து நாம தன்னை விடுபட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக சாட்சியாளராக பார்க்கின்ற ஒரு பார்வையை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். நாம எப்ப சாட்சியாளராக பார்க்கவில்லையோ அப்ப எதை பார்க்கின்றோமோ அது அதனுடைய தாக்கத்தை நம்ம மேல ஏற்படுத்தி விடுகின்றது. ஏன்னா நம்மளுடைய பலகீனம் அப்படின்னு சொன்னா சீயிங் இஸ் பிலீவிங் என்று கூறப்படுகின்றது. எதை பார்க்கின்றோமோ அதைத்தான் நம்புகின்றோம். ஆனா இந்த தேகத்துல கண்கள் மூலமாக பார்க்க முடியாத அந்த ஆத்ம சக்தியை பார்க்கக்கூடிய பயிற்சிக்கு இந்த ஏகாந்த பிரியர் அவசியமாக இருக்கின்றது. நான் என்ன மட்டும் ஆத்மாவை பார்த்தா பத்தாது, பிறரையும் பார்க்கும்போது அவர்களுடைய தேகத்தை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்கக்கூடிய வல்லமை பொருந்தியவனாக அதற்கான பயிற்சியாளனாக இருப்பதே நம்ம ஏகாந்த பிரியமராக இருப்பதற்கு முதல் ஸ்டெப்பா இருக்குன்னு சொல்ல. எப்படி பாருங்க, முதல் பாடமே கடைசி பாடம் என்று கூறுகின்றார். உலகத்தில் அப்படி ஒரு படிப்பை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். எதோ முதல் நாள் படிக்கிறோமோ அதான் கடைசி நாள் படிப்போன்னு. ஆனா பாபா நமக்கு அவ்வளவு இலகுவாக சொல்லி கொடுக்கின்ற அந்த பயிற்சியை நாம நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை நாம செய்ய வேண்டும். ஆக ஏகாந்த பிரியராக நாம இருந்தாலும் மட்டும்தான் மாயையினுடைய தடையிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். ஏன்னா மாயை எப்பன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நாம 63 ஜென்மமா கஸ்டமரா இருந்திருக்கோம். இப்போ அவருடைய கஸ்டமரா இல்லாம நம்ம பாபாட்ட போறோம்னா எந்த ஒரு பிஸ்னஸ் மேன் தான் அவ்வளோ ஈஸியா நம்மளை விட்டுடுவாங்க. ஏன்னா நான் முதல்ல முழுமையான அடிமையான இருந்தோம். ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை என்னவா இருந்ததுன்னா வளர்ச்சி, முன்னேற்றம் அல்லது நாம அடைவது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்கா தேக உணர்வுல நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் நம்ம உண்மையை உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். பாபாவனுடைய குழந்தையாக, பாபாவனுடைய கட்டளையின்படி நடப்பவர்களாக, பாபாவுடன் நாம ஞான சிந்தனை செய்பவர்களாக, அவருடைய அன்புல எப்போதுமே மூழ்குபவர்களாக இருக்கின்றோம். அதனால்தான் இந்த மாயையை வென்றவர்களாக நம்ம ஆக முடிகின்றது. ஆக பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்பதற்கு நாங்க மாயினுடைய தடையிலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டுமானாலும் சரி, அல்லது கெட்ட ஒரு சூழ்நிலை, வாயுமண்டலம் வைப்ரேஷன் மோசமாக இருக்கும்போது அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானாலும் சரி, மேலும் உங்களுடைய சிந்தனா சக்தியின் மூலமாக நீங்கள் இந்த ஏகாந்த பிரியமானவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அதனால்தான் பாபா இந்த 2 மாறுபட்ட குணங்கள்ல ஏகாந்த பிரியமாவும் இருக்கணும், அதே நேரத்தில் எல்லாருக்கிட்டையும் சரளமாக பழகக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆக ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மகிட்ட இருக்கணும், உள்ளுக்குள்ள நம்மகிட்ட அந்த உறுதித்தன்மையும் இருக்கணும். உள்ள உறுதித்தன்மை இருக்கணும், சம்பந்தம் தொடர்புல வரும்போது நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதை நமக்கு பாப் தாதா வாழ்ந்து காட்டினார்கள். பாபானுடைய 6வது அடி பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஏகாந்த பிரியமானவர்களாகவும் சரளமாக பகழும் தன்மை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுல பாபா சொல்றாரு, இந்த ஏகாந்த பிரியர் என்றாலே நம்ம தூரமா போறவங்க, ஒதுங்கி போறவங்க, அல்லது நாம சம்பந்தத்திலிருந்து விலகி போறவர்கள் என்று நாம நினைக்க கூடாது. அதற்கு பதிலாக நாம ஆத்மீக தன்மையினுடைய சம்பன்னமான அனுபவத்தை நாம செய்ய வேண்டுமானாலும் சரி, பாபா கிட்ட நாம அன்பாக உரையாடி உறவாடு அதனாலும் சரி, அல்லது ஞான சிந்தனை நாம செய்வதற்கும், வீணானவற்றிலிருந்து நாம் விடுபட்டு இருப்பதற்கும், தூய சூழ்நிலையிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கும், மாயையினுடைய தடைகளிலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கும் இந்த ஏகாந்த பிரியராக இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நல்லது, நன்றி, வணக்கம்.